நம்ம நாட்டோட பிரதமர் உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு செக்ஸ் டிராபிக் கும்பலோட லிஸ்ட் வந்து நேற்று அமெரிக்கா ரிலீஸ் பண்றாங்க. அதுல நம்ம நாட்டு பிரதமரோட பேரும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி வந்து இப்பவே காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் நம்ம போட்டாகணும். மோடி சைட்ல இருந்து இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் தரணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன, யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அண்ட் மிக முக்கியமா நம்ம நாட்டு பிரதமருக்கும் அவருக்கும் என்ன கனெக்ஷன், அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்க சூரிய கிருஷ்ணா, நீங்க பார்த்துட்டு இருக்குது ஆக்ஸ்பன் விஷன். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கடைசியா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து ஆன்லைன்ல பப்ளிக்கு அவங்க பாக்குற மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நம்ம இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு முந்தத்து நாள், அதாவது நேற்று நிறைய ஃபைல்ஸ் விட்டாங்க. அதுல வந்து 2000 வீடியோஸும் 1,80,000 PDF ஃபைல்ஸும் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த நேற்று ரிலீஸ் பண்ண ஃபைல்ஸையும் சேர்த்துனா டோட்டலா 3.5 மில்லியன் ஃபைல்ஸ் அந்த ஒரு நபரை பத்தி மட்டும், அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த ஒரு நபரை பத்தி மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் யாரு, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன, அதுல நம்ம பிரதமரோட பேரு ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு. நான் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கேஸுடைய ஆரம்பத்தை எங்க நம்ம பார்க்கணும். 2005 ஒரு அம்மா போய் அமெரிக்காவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்னுடைய 14 வயசு பொண்ணை அவருடைய வீட்டில் வச்சு ரேப் பண்ணியிருக்காரு, செக்ஷுவலி ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஆள் கிடையாதுங்க, ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள். இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்டோட ஒய்ஃபு, பில்லியனர்ஸ், மில்லியனர்ஸ், பெரிய பெரிய ஆண்டர்பிரனர்ஸ், பிசினஸ் பீப்புள், இவங்கெல்லாம் தான் இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளை பத்தி இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது எல்லாருக்கும் சந்தேகம் வரும், ஒருவேளை இது ஃபேக் கேஸா இருக்கலாம் அப்படிங்கிறனால. ஆனா போலீஸ் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டு அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் 2008 வந்து ஒரு முடிவுக்கு வருது. 2005 இருந்து 2008 வரைக்கும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் அந்த ஒரு 14 வயசு பொண்ணு மட்டும் இல்லாம இன்னும் நூற்றுக்கணக்கான அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய வீட்டுல அவருடைய மாளிகையில வச்சு ரேப் பண்ணியிருக்காரு, செக்ஷுவலி ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் வந்துச்சு 2008 he founded guilty. அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. 2008 அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிர்ச்சியா இன்னும் பல விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. ஸோ 2008 இவர் வந்து ஃபவுண்டட் கில்ட்டி அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மேல வந்து 2 கேஸ் சார்ஜஸ் தான் போட்டிருந்தாங்க. அதனால என்ன ஆகுது, இவர் ஒரு 13 மாசம் பெயில் மாதிரி வெளியே வர்றாரு. ஆனா அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, யார் என்ன தப்பு பண்ணியிருந்தா அந்த கர்மா அப்படிங்கிறது சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் எந்தெந்த பெண்களை வந்து சின்ன வயசுல ரேப் பண்ணாரோ இல்ல செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாங்களோ எல்லாரும் ஒவ்வொரு ஆளா வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அந்த எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு விக்டிமுக்கும் தெரியல, நான் மட்டும் தான் நினைச்சேன், இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு விக்டிமுக்கு அப்பதான் ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி 2019 திரும்ப அவரை இன்னொரு டைம் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ வந்து சைல்ட் செக்ஸ் டிராபிகிங் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு கேஸுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஃபெடரல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து 100-200 கிடையாதுங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள், அதாவது அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதுல பெரிய பெரிய ஆட்கள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னன்னா எலெக்ஷன்ஸ்லாம் வர, எலெக்ஷன் கேம்பெயின்லாம் வர ஆரம்பிச்சது. எலெக்ஷன் அடுத்த ஆட்சி மாற அந்த டைம். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவரோட செல்லுல வச்சு சூசைட் பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்துருச்சு. ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருந்தோம். திரும்ப செகண்ட்ல அங்க இன்னொரு எலெக்ஷன் வந்துச்சு அமெரிக்கால. ஸோ இந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா பப்ளிக் டிமாண்ட் வைக்கிறாங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்னாச்சு, அந்த ஃபைல்ஸ் ஏன் நீங்க வெளியே விட மாட்டேங்கிறீங்க, அதுல நிறைய இன்ஃப்ளூயன்ஷியலான ஆட்களோட பேர் இருந்துச்சு, அவங்கள பத்தி ஏன் நீங்க பேசல, இது எல்லாரும் நீங்க பப்ளிக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்கறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இப்படி பெரிய பெரிய ஆட்களோட பேர்லாம் அடிபட்டிருக்கு. 1-2 கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது இல்லாம ஒவ்வொன்றா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்ற பென்ட்ரைவ்ஸ், அவரோட கேமராஸ், அவரோட ஹார்ட் டிஸ்க், அவரோட சிஸ்டம், அவரோட மெயில் அப்படின்னு ஒவ்வொன்றா ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் வந்து உள்ள நோண்டி பார்க்க ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது. கடைசியா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் நீங்க கண்டுபிடிச்ச எல்லா ஃபைல்ஸையுமே இன்னும் எண்ணி 1 மாசத்துக்குள்ள நீங்க ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ரிலீஸ் பண்ணும், அதாவது பப்ளிக் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சது. திரும்பவும் சொன்னாங்க, என்னாச்சு பப்ளிக் ரிலீஸ் பண்ண சொன்னீங்க, என்ன ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சது. கடைசியா 2025 ட்ரம்ப் வந்து சைன் பண்ணி இதை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வந்து டிசம்பர்ல ஒரு ஃபைல்ஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ இந்த மந்த் ஃபெப்ல வந்து ஸ்டார்டிங்லேயே Feb 1 அன்னைக்கே வந்து திரும்பவும் அகைன் இருக்க எல்லா கலெக்டிவ் ஃபைல்ஸையும் ஒன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஃபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மெயில்ஸ், ஒவ்வொரு ஆளுக்கு இவங்க கம்யூனிகேட் பண்ண மெயில்ஸ், ஒவ்வொரு ஆள் வந்து இவங்க பார்ட்டியை அட்டன் பண்ணிட்டு போன விஷயம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது, இந்த மாதிரி மெயில்ஸ் நிறைய கிடைச்சது. நிறைய போட்டோகிராஃப்ஸ் கிடைச்சது. அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்துலயுமே டாப் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ஸ் எல்லாருமே இருந்தாங்க.
எல்லாரும் அண்டர் கேர்ள்ஸ் கூட இருந்தாங்க. நிறைய டிஸ்டர்பிங்கான வீடியோஸ் இருந்துச்சு, நிறைய டிஸ்டர்பிங்கான போட்டோஸ் இருந்துச்சு. அண்ட் ஓகே, இதெல்லாம் ஓகே, அமெரிக்கன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டா, நம்ம இந்தியன்ஸ் 4 பேர் அதுல இருந்துச்சு. ஸோ அதுல நம்ம பிரதமர் பேரும் அதுல இருக்கு. பிரதமர் இஸ்ரேலுக்கு போற அவரோட மீட்டிங்கை பத்தியும், இஸ்ரேல்ல இருந்து அவருக்கு இங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தியும் அந்த மெயில்ல வந்து பேரை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருக்காங்க. சரி, ஓகே, அந்த மெயில்ல குறிப்பிட்டிருக்காங்க, போட்டோஸ் வந்துச்சு. மோடியோட பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசு படபடன்னு ஆகக்கூடிய மாதிரி விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்க நடந்துச்சு, எப்ப இருந்து நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வருடங்கள்ல இருந்து நடக்குது. 90s இருந்து நடந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள். என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீவு இருக்கு, எப்ஸ்டீன் ஐலாண்ட் சொல்லி. ஸோ அந்த தீவுல வந்து இவங்க ஒரு பார்ட்டி, பெரிய பெரிய ஆட்கள், இன்ஃபுளுன்ஷியலான ஆட்கள், பில்லியனர்ஸ், மில்லியனர்ஸ், பெரிய பிலிம் டைரக்டர்ஸ், பெரிய மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓனர்ஸ், மைக்ரோசாஃப்டோட ஓனர், இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் நடத்துறாங்க. பிப்ரவரியில நேத்து வந்த லிஸ்ட்ல வந்து ஒரு மெயில்ல வந்து குறிப்பிடுறாங்க, இந்த மாதிரி அந்த டார்ச்சர் வீடியோ நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அதாவது இவங்க கோட் வேர்ட் வச்சு தான் பேசுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கோட் வச்சிருப்பாங்க, ஐட்டம் அது இதுன்னு ஒவ்வொரு கோட் வேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த மெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லி நம்மளால படிக்க முடியாது, பாதி விஷயங்களை வந்து அவங்க பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அங்கிருந்து வந்து சர்வைவர்ஸ் சில பேர் சொல்றாங்க, அங்க கனிபலிசம் நடந்திருக்கு, அங்க வந்து டார்ச்சர் பண்ணி கொன்னவங்க எல்லாரும் இவங்களே சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சியான வீடியோ என்னன்னா, 2 சிக்கன் கோழிகளுக்கு நடுவில் ஒரு குட்டி குழந்தை இருக்க மாதிரி ஒரு போட்டோஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த போட்டோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, போட்டோஷாப்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு, அது ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ண இமேஜா வாய்ப்பு இருக்கு, அது ஒரிஜினலா இல்லாம கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கனிபலிசம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மெக்சிகோ சேர்ந்த ஒரு மாடல் வந்து ஒரு தடவை வந்து அமெரிக்கால வந்து கத்துனாங்க, இந்த மாதிரி எங்களை எல்லாம் அவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் ஆட்களை சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்து கத்துறாங்க. யாரை பத்திமா சொல்றேன்னு எல்லாம் வந்து கேட்டாங்க பப்ளிக். இங்க இருக்கவங்க தான், அமெரிக்கால இருக்கவங்க தான், இவர் தான் அவர் தான் சொல்லி நம்ம பேரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம காணாம போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப இதெல்லாம் வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க, டாட்ஸ் கனெக்ட். அப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல இப்ப அவங்க 2000 வீடியோஸ் இருக்கு, 1,80,000 ஃபைல்ஸ் இருக்கு. இதுல வந்து நேற்று அவர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மொத்தமா முழுக்க எப்ஸ்டீன் எடுத்ததோ இல்ல அவருக்கு சுத்தி இருக்கவங்க எடுத்ததோ கிடையாது. நிறைய வந்து போனோகிராஃபி கண்டென்ட்ஸும் அதுல இருக்கு, இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண கண்டென்ட்ஸும் அதுல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் நாங்க இந்த ஃபைல்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து எங்க மோடி வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2017 இஸ்ரேல் அவரோட மீட்டிங்கை பத்தி அந்த ஒரு மெயில வந்து எப்ஸ்டீன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியாவில இருந்து 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுல நரேந்திர மோடி ஒண்ணு, ஹர்ஷ்தீப் சிங் பூரி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர், அவர் வந்து நமக்கு வந்து யூனியன் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அனில் அம்பானி அண்ட் மீரா நாயர். ஸோ அம்பானி உங்களுக்கு தெரியும், ஹர்ஷ்தீப் சிங் பூரி அப்படிங்கிறது யூனியன் மினிஸ்டர் இருந்திருக்காரு 2014 இருந்து 17 வரைக்கும். அவருடைய மெயில்ஸ் எல்லாம் வந்து அதுல பார்க்க முடியுது. 2017 இருந்து 19 வரைக்கும் இருக்க மெயில்ஸ்ல வந்து அனில் அம்பானியோட பேரும் வந்து அடிபடுது. இப்போ மீரா நாயர் வந்து அமெரிக்கால இருக்க ஒரு டாப் இன்ஃபுளுன்ஷியலான ஒரு டைரக்டர், அவங்களோட பேர் வந்து இதுல இருக்கு. நேற்று ரிலீஸ் ஆன ஒரு போட்டோஸ்ல அவருடைய கை குழந்தைய வச்சு அவங்க வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட போட்டோ எடுத்திருக்காங்க. அண்ட் அது பக்கத்துல வந்து கிளின்டன் இருக்காரு, அமெரிக்கன் பிரசிடென்ட் கிளின்டன் இருக்காரு. அப்ப அதை வச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைல்ட் டிராபிகிங் பண்ற ஆள்கிட்ட யாரு வந்து அவங்களுடைய கை குழந்தைய கூட்டிட்டு போவாங்க, ஏன் மீரா நாயர் அவங்களோட கை குழந்தைய எப்ஸ்டீன் கிட்ட காட்டுறாங்க. அந்த கை குழந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நியூயார்க்கோட மேயரா இருக்கு. ஆல்ரெடி அமெரிக்கால வந்து இதை வச்சு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இனிமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்ஸ்பிரசியை அவங்க பேசிட்டு இருந்த எல்லாமே இப்போ ஒவ்வொன்றா நடந்திருக்கு, நமக்கு கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்குது. என்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டேன்லி கூப்ரிக் ஐஸ் வெட் ஷர்ட்னு ஒரு படம் எடுத்தப்பா அது வெறும் ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா அது இப்போ கண்ணு முன்னாடி நிஜமா இருக்கு, போட்டோஸா இருக்கு, வீடியோஸா ஆதாரமா இருக்கு. இனிமேலும் அதை கான்ஸ்பிரசி தியரின்னு யாரும் நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே நம்ம அதெல்லாம் நடக்கும் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது நடந்துட்டு இருக்கிறத அதை நமக்கு என்னைக்காவது தெரிய வரும்போது ஆச்சரியப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் கான்ஸ்பிரசி தியரி மாதிரி நம்ம மனசுக்குள்ள அதை நம்மளை அறியாம இன்ஜெக்ட் பண்றாங்க. அமெரிக்கால இப்ப அதை பத்தி எல்லா பக்கமும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் நம்புறதுன்னு கேக்குறாங்க. யார் நம்புறது? நம்ம ஒரு மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சாரு, பில்கேட்ஸ் இருக்காரு, அவர் பெரிய ஆள், அவரை ஃபாலோ பண்ணா நம்ம இதாகும்னு பார்த்தா அந்த ஆள் என்னடா சின்ன பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அந்த ஆள் என்னடா பீடோஃபைலா இருக்கான். ஸோ அவர் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணு கேட்குறாங்க. சரி ஓகே, எலன் மஸ்க் எவ்வளோ புத்திசாலி, அவரை ஃபாலோ பண்ணலாம், மார்ஸ்க்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு, அவருக்கு பேர் அதுல இருக்கே, என்ன பண்றது, அவரை இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. சரி ஓகே, அவங்க வேணா விட்டுருங்க. நம்ம யாராவது ட்ரம்ப் இருக்காரு, ரெவல்யூஷனா பேசுறோம், அமெரிக்காவுக்கு அது இதுங்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ண, அவர் பேர் அதுல இருக்கே, சரி விடுங்க, அது விடுங்க, நம்ம வேற ஏதாவது சினிமா ஆக்ட்ரஸ் போலாம், அவங்க பேர் அதுல இருக்கே. இப்படி நம்ம அவங்க அமெரிக்கால அவங்க யாரெல்லாம் பெரிய ஆள், இல்ல யாரெல்லாம் இன்ஃபுளுன்ஷியலான ஆள், இல்ல யாரெல்லாம் ஸ்மார்ட்டான பீப்புள், யாரெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்னு பார்த்துட்டு இருந்தாங்களோ எல்லாருமே
அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அமெரிக்காவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்திருப்போம் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல எல்லாம். ஸோ சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணல, அவங்க ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணாங்களோ அதை வந்து கார்ட்டூன்ல காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல சிம்சனோட ரைட்டர்ஸ் பேரும் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், உங்களுக்கு யாருக்காவது நீங்களே அதை போய் கண்ணால பார்க்கணும், இல்லை நீங்க பார்த்து நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே நம்ம டிரைவ்ல அமெரிக்கா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை போடுறேன். உள்ள போய் நீங்களே உங்க கண்ணால பார்த்து செக் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஃபைல்ஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். சத்தியமா நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, மொத்தமா படிச்சு என்னால ஒரு வீடியோ பண்ண முடியல, அவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு. அதனாலதான் மேஜரான சில விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோல பேசியிருக்கோம். சும்மா உங்களுக்கு ஓவராலா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன, யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறது மேலாப்ல தெரியும். இன்னொரு வீடியோ ரொம்ப டீட்டெயில்டா அவங்க ரிலீஸ் பண்ண ஃபைல்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன இமேஜஸ் இருக்கு, என்னென்ன வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்த பத்தியும் ஒரு வீடியோ நம்ம போறோம். உங்க தாட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.